ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி அண்ட் ஹலோ மை டியர் ஜேகே ஸ்குவாட். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா வளர்ச்சி அடைந்த நாடுகள்லையும் எல்லா வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற நாடுகள்லையும் இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா சனத்தொகை தான். இதனால குறுகிய பிரதேசங்கள் ஏற்படுற சனத்தொகை நெரிசல் தான். இன்றைக்கு 2026 வேர்ல்டுனுடைய பாப்புலேஷன் அன்னளவா 8.23 பில்லியனா இருக்குது. இது எதிர்வார காலகட்டத்தில் இன்னும் அதிகரிச்சு கொண்டே செல்ல போகுது. பட் பூமியின் நிலப்பரப்போ பனிக்கட்டி பாறைகள் உருகிறதாலையும் கடல் மட்டம் அதிகரிக்கிறதாலையும் அதன் நிலப்பரப்பை குறைச்சு கொண்டே வருது. இப்படியான பிரச்சனைகள் எங்களுக்கு நீண்ட கால நடைமுறைகள்ல வரப்போகுது. ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன? ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துல அதிகளவான மக்கள் இருக்கிறது தான். ஏன் இவ்வாறு நடக்குதுன்னு நாங்க அடிப்படையை பார்த்தோம்னா, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இடம்பெயர்றதுக்கான முக்கிய காரணமா இருக்கிறது தொழில், வேலை வாய்ப்பு, படிப்பு. இப்படிப்பட்ட காரணங்களால தான் ஒரு ஊர்ல சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ற ஒருத்தன் இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை அங்க உருவாகுது. தன்னுடைய ஊர்ல படிக்கிற ஒருத்தனால தனக்கு பிடிச்ச துறையில மேல் படிப்பை படிக்கிறதுக்கு இன்னொரு இடத்தை நோக்கி போறான். அந்த மேல் படிப்பு முடிஞ்ச பிறகு கணக்க பேர் என்ன செய்யறாங்கன்னா வேலை வாய்ப்பை தேடி சென்னைக்கு தான் போறாங்க. ஏனென்றா அவன் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை அங்கதான் கிடைக்கும் அவன் நம்புறான். அவனுக்கு அந்த சென்னை லைஃப் பிடிக்காட்டியும் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த லைஃபை அவன் கட்டாயமா வாழ வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகிறான். இப்படி எல்லா துறைகள்ல படிக்கிற மாணவர்களும் வேற வேலை வாய்ப்புகளை தேடிவார் ஆக்களும் எல்லாருமே சென்னையை நோக்கி வாரதால தான் சென்னை இப்படி மக்கள் வெள்ளத்துல நிரம்பி வழியுது. இப்படி இருக்கிறதால தான் பல்வேறுபட்ட பாதிப்புகள் மக்களுக்கும் சூழலுக்கும் சென்னையில ஏற்படுது. சென்னை மட்டும் தலைநகரா இருக்கிறதால கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் எல்லாமே சென்னையில குவிந்து கிடக்குது. ஆனா மற்ற இடங்களோட வளர்ச்சியை பார்த்தோம்னா சென்னையோட ஒப்படைக்கு அது சர்வசாதாரணமா இருக்கிறதால வேற இடங்கள் இருக்கிறவங்களுக்கு இங்க கிடைக்கிற வசதிகள் அங்க கிடைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட வசதிகளை கிடைக்கணும்னா அவங்க கன தூரம் பயணப்பட்டு சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி நிக்குதுண்டா, சென்னையில ஒரு உயிரை காக்கிற ஆம்புலன்ஸ் கூடி தன்னுடைய சரியான நேரத்துக்கு அந்த கூட்ட நெரிசலூடாக போயலாம இருக்குது. இதே நிலை இன்னும் நீடிச்சதுண்டா இதையும் விட சிக்கலான நிலைமை சென்னைக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதற்கான நிரந்தர தீர்வா பார்க்கக்கூடியது என்னண்டா, நிர்வாக வசதி, கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் உட்பட அனைத்துமே பரவல் அடைஞ்சு செல்றதுதான் இதுக்கான நிரந்தர தீர்வா பார்க்கப்படுது. நான் பரவல் அடைஞ்சு செல்றேன் என்னது சொல்றேன்டா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் தலை சிறந்த இடமா காணப்படும். இந்த சிந்தனையை ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த நாடுகள் செயற்படுத்தியும் இருக்கிறாங்க. உதாரணமா சொல்ல போனா நெதர்லாண்ட்ஸ், பொலிவியா, புருண்டி, மலேசியா, சவுத் ஆப்பிரிக்கா இப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்த நாடுகளும் இதே சிந்தனையை தான் பின்பற்றாங்க. இப்படிப்பட்ட பல தலைநகரங்களும் பரவலாக்கப்பட்ட அதிகாரங்களை கொண்ட பல்வேறு நாடுகளும் உலகம் முழுவதும் இருக்குது. இந்த முறைமை எளிமையான நிர்வாக மேம்பாட்டிற்கும் நாட்டின் சீரான வளர்ச்சிக்கும் வழிவகுத்து தருகிறது. இந்த சிந்தனையை தமிழ்நாட்டிலையும் அமுல்படுத்துறதுக்கு இந்த முறையும் தனித்தே போட்டியிடுற நாம் தமிழர் கட்சி செயல்பாடுகளையும் திட்டங்களையும் அமுல்படுத்தும் என்று என்டிகே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த திட்டத்தை அமுல்படுத்த தமிழ்நாட்டில் 5 தலைநகரங்களை அமைக்க போவதாகவும் அவை எந்தெந்த இடங்கள் என்றா திருச்சி, சென்னை, கோவை, கன்னியாகுமரி, மதுரை போன்ற இந்த 5 இடம் தான் 2026 என்டிகே ஆட்சி அமைச்சுட்டா தமிழ்நாட்டின் முக்கிய தலைநகரங்களா மாறும் என்று சீமான் அவர்கள் சொல்றார். இப்படி 5 தலைநகரங்களா பிரிக்க ஒவ்வொரு தலைநகரத்துக்கையும் குறிப்பிட்ட சில பணிகள் நிரந்தரமா மேற்கொள்ளப்படும். அப்படி ஒவ்வொரு தலைநகரத்துக்களையும் என்னென்ன பணிகள் வருதுன்னு இனி பார்ப்போம். திருச்சி நிர்வாக தலைநகரமா இருக்கு. தமிழகத்தின் மைய புள்ளியான திருச்சி முதன்மை நிர்வாக மையமா தொழிற்படும் என்றும் தென் மாவட்ட மக்களும் வட மாவட்ட மக்களும் ஒரே நாள்ல வந்து செல்லக்கூடிய இடம் இந்த திருச்சி இருக்கும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். நிர்வாக தலைநகரான திருச்சியில என்னென்ன பணிகள் இருக்கு, என்னென்ன பணிகள் அங்க நடைபெறும் என்று அவர் சொல்றாருன்னா, தலைமைச் செயலகம் மற்றும் முதலமைச்சர் அலுவலகம் அனைத்து துறைக்குமான அமைச்சகங்களும் அங்கதான் இருக்குமா. அடுத்து சட்டமன்றம், மாநிலத்தின் சட்டம் இயற்றும் பணிகள் எல்லாமே திருச்சியில தான் நடக்கும். அடுத்து வருவாய்த்துறை மற்றும் பொது நிர்வாகம், மாநிலத்தின் 38 மாவட்டங்களையும் கண்காணிக்கிற மையம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு கீழே திருச்சியில நடைபெறும் என்று அவர் சொல்றார். அடுத்தது மாநில திட்டக்குழு, அதாவது ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கான திட்டமிடல் பணிகள் அனைத்துமே திருச்சியில நடைபெறும். இப்படி அனைத்து நிர்வாக பணிகளும் திருச்சியை மையமாக கொண்டுதான் நடைபெறும். வட மாவட்ட, தென் மாவட்ட மக்கள் ஒரே நாள்ல வந்து செல்லக்கூடியதாக இருக்கிறதால இனி எந்த நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நீங்க சென்னையில போய் அவஸ்தைப்பட்டு உங்களோட பணத்தையும் இழக்க வேண்டிய தேவை இல்லை என்று என்டிகே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்றார். அடுத்தது தொழில்நுட்ப தலைநகரான சென்னை தான், அதாவது டெக் கேபிட்டல் என்று சொல்றார். சென்னையில தான் ஐடி இண்டஸ்ட்ரி நிலை ஊன்றி உள்ளதால அதையே டெக் கேபிட்டலா மாத்திர சீமான் அவர்கள். அவர் இந்த
தொழில்நுட்ப தலைநகரான சென்னையை பற்றி குறிப்பிடும் போது இந்தியாவின் மும்பை போல சீனாவின் ஷாங்காய் போல சென்னை தனது நிர்வாக பளுவை குறைத்து கொண்டு கல்வி பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் நுழைவாயிலாக இருக்கும் என்று சீமானவர்கள் குறிப்பிடுறார். தொழில்நுட்ப தலைநகரமான சென்னையில காணப்படுற துறைகளாக அவர் குறிப்பிடுறது ஒன்று தகவல் தொழில்நுட்பம் ஐடி, கணனி தொழில்நுட்பம் மற்றும் மென்பொருள் ஏற்றுமதியுடன் தொடர்புபட்ட தொழில் வாய்ப்புகள் மற்றும் அவற்றிற்கான கல்வி என்பன டெக் கேபிட்டலான சென்னையிலேயே வழங்கப்படும் என்று சீமானவர்கள் சொல்றார். அடுத்து திரைக்கலை மற்றும் ஊடகம். எங்களுக்கு தெரியும் அதிகளவான திரைப்படம் மற்றும் ஊடகம் சார்ந்த வளர்ச்சி சென்னையில் தான் இப்போதைக்கு இருக்குது. இதற்கான வளர்ச்சியும் பொருளாதாரமும் மேலும் அதிகரிக்கிறதுக்கு தான் சென்னையிலேயே திரைப்படம் மற்றும் ஊடகம் சம்பந்தமான இந்த துறைகளை அங்கேயே வச்சிருக்கிறார். அத்தோடு கலை மற்றும் பொழுதுபோக்கு துறையின் அரச தலைமையகம் சென்னையில தான் அமைந்திருக்கும் என்று அவர் குறிப்பிடுறார். தமிழ்நாட்டின் துறைமுகம் மற்றும் கடல்சார் வணிகத்துல சென்னை எவ்வளவு பெரிய பங்காற்றுது என்று எங்களுக்கு தெரியும். சர்வதேச போக்குவரத்தின தலைமையையும் சென்னைக்கு கீழே தான் கொண்டு வருவேன் என்று சீமானவர்கள் குறிப்பிடுறார். அடுத்து சென்னை தான் நிதி மற்றும் வங்கி சேவைகள் தலைநகராகவும் இருக்கும் என்று அவர் குறிப்பிடுறார். மாநிலத்தின் முக்கியமான நிதி நிறுவனங்கள் எல்லாமே சென்னையில் அமைந்திருக்கும் என்று அவர் மக்களுக்கு குறிப்பிடுறார். அடுத்த தலைநகரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோவை தான். அதை எதற்கான தலைநகராக அவர் சொல்றாருன்னா தொழில் மற்றும் வணிகத்தின் தலைநகரா கோவை அவர் குறிப்பிடுறார். ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் போல இத்தாலியின் மிலன் நகரம் போல கோவை மாநிலத்தின் உற்பத்தி துறையின் முதுகெலும்பா செயற்படும் என்று சீமானவர்கள் குறிப்பிடுறார். மேற்கு மண்டலத்தின் தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கவும் சிறு சிறு தொழில்களை உலக தரத்திற்கு உயர்த்தவும் இந்த திட்டம் வழிவகுக்கும் என்று என்டிகே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் சொல்றார். தொழில் மற்றும் வணிக தலைநகரமான கோவையில் இருக்கிற முக்கியமான துறைகளை பற்றி பார்ப்போம். முதலாவது தொழில் மற்றும் வணிகத்துறை தான். அதாவது புதிய தொழிற்சாலைகளுக்கான அனுமதி மற்றும் மேலாண்மைகள் கோவை மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடக்கும். திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட நெசவு மண்டலங்களின் ஒருங்கிணைப்பாகவும் கோவை தான் செயற்படும். தொழிற்பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு. இன்றைக்கு தெரியும் இவ்வளவு இளைஞர்கள் காலேஜை முடிச்சுட்டு வேலை இல்லாம வேற வேற வேலைகளை செஞ்சோட்டு இருக்காங்க. இவங்களுக்கான தொழில் சார்ந்த பயிற்சிகளை கொடுக்கிறதுக்கு கோவை தான் சரியான இடமா இருக்கும் என்று என்டிகே தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்றார். பல்வேறுபட்ட இளைஞர்கள் இன்றைக்கு தாங்களுக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் உருவாக்குறதுக்கு கனவுகளோட இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கான பொருளாதார வசதியோ திட்டமிடல் வசதிகளோ செஞ்சு கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு யாருமே இல்லை. இதற்கான வாய்ப்பை சீமானவர்கள் கோவையில இளைஞர்களுக்கு கொடுப்பதாக அவர் சொல்றார். அடுத்த தலைநகரமா சீமானவர்கள் சொல்றது மதுரையை தான். மதுரை எதற்கான தலைநகரமா சீமானவர்கள் சொல்றாருன்னா மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமா மதுரையை மாற்றுவேன் என்று சீமானவர்கள் குறிப்பிடுறார். ஜப்பானின் கியோட்டோ நகரம் அதன் பண்பாட்டை பிரதிபலிப்பது போல மதுரையும் தமிழின் அடையாளம் மற்றும் நீதிக்கான மையமாக திகழும் என்று சீமானவர்கள் குறிப்பிடுறார். தமிழர்களின் தொன்மையான வரலாறு மற்றும் கலைகளை பாதுகாக்கிற உலகளாவிய மையமாக இது தொழிற்படும் என்று அவர் சொல்றார். மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமான மதுரையில என்னென்ன துறைகள் இருக்குமெண்டா தமிழ் வளர்ச்சி துறை, தமிழ் மொழி பற்றிய ஆய்வுகளும் மற்றும் உலக தமிழ் சங்கம் பற்றிய பணிகளும் இங்கதான் நடைபெறுமா. சுற்றுலா மற்றும் பாரம்பரிய துறையும் இங்கதான் நடைபெறுமா. மரபுசார் மற்றும் வரலாற்று சுற்றுலா மேம்பாட்டை மதுரையை மையமாக கொண்டுதான் அதை வளர்ச்சி அடைய வைப்பதாக சீமானவர்கள் குறிப்பிடுறார். இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் நாட்டுப்புற கலைகளும் நுண்கலைகளும் சிதைவடைந்து போய்கொண்டிருக்குது. இதுகளை பாதுகாக்கிறதும் மொழி, கலை மற்றும் பண்பாட்டு தலைநகரமான மதுரையை மையமாக கொண்டுதான் இதுகள் நடைபெறும் என்று தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிடுறார். அடுத்த தலைநகரமா என்னத்தை அவர் சொல்றாருன்னா கன்னியாகுமரியை தான் சொல்றார். இது என்னத்துக்கான தலைநகரம் என்று அவர் சொல்றாருன்னா தமிழர் மெய்யியல் தலைநகரம். இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ள குமரி மாநிலத்தின் தொலைநோக்கு சிந்தனை மற்றும் இயற்கை வள பாதுகாப்பிற்கான மையமா இருக்கும் என்று அவர் சொல்றார். தமிழரின் மெய்யியல் மற்றும் உலகமெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களை இணைக்கும் ஒரு புள்ளியாக குமரி தொழிற்படும் என்று அவர் சொல்றார். கன்னியாகுமரியை மையமாக கொண்டு தொழிற்படக்கூடிய துறைகளை என்னென்னு அவர் சொல்றாருன்னா சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மையம். முக்கியமா சொல்ல போனா கடல்சார் சுற்றுச்சூழல் மற்றும் கடற்கரை மேலாண்மையை கன்னியாகுமரியை மையமாக கொண்டுதான் மிச்ச இடங்கள் எல்லாத்திலையும் செயற்படுத்த போவதாக அவர் சொல்றார். வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய நலத்துறையும் இங்கதான் செயற்பட போகுதான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் உடனான உறவை மேம்படுத்துறதுக்கு செய்யக்கூடிய பணிகளும் இங்கதான் நடைபெற போகுது. அடுத்தது என்ன சொல்றாருன்னா சிந்தனை மற்றும் தத்துவ மையமாகவும் கன்னியாகுமரி தொழில்பட போகுதான். வள்ளுவம் உள்ளிட்ட தமிழர் அறநெறிகளை உலகிற்கு கொண்டு சேர்க்கிற பணிகளையும் இங்கே இருந்தான் அவர் செய்ய போறார். இன்றைக்கு சென்னையில் ஏற்பட்டிருக்கிற இவ்வளவு கூட்ட நெரிசலை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எப்படி தமிழ்நாடு ஃபுல்லா பிரித்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இலகுவான ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கிறேன்னு நேற்று நடைபெற்ற அவருடைய செயற்பாட்டு விரைவு விளங்கப்படுத்துற அந்த கூட்டத்துல சொல்லியிருந்தேன். இன்றைக்கு நான் சொன்னது அவர்கிட்ட செயற்பாட்டு விரைவில் உள்ள முதலாவது விஷயத்தை மட்டும்தான். தொடர்ச்சியா நாங்க அவர்கிட்ட செயற்பாட்டு விரைவில் உள்ள எல்லாத்தையும் பற்றி தொடர்ச்சியா நாங்க பார்க்க போறோம். இந்த சிந்தனைகளும் இந்த மாற்றமும் தமிழ்நாட்டிற்கு
வளர்ச்சிக்கான வழியை வகுக்குமா இல்லாட்டி என்ன நடக்கும்ன்றத நீங்க கமெண்ட்ல வந்து எனக்கு தெரிவிங்க. இதே மாதிரி மற்ற கட்சிகளின் செயற்பாட்டு வரைவுகள் வரைக்கையும் அதை நாங்க முழுமையா பார்ப்போம். இன்னும் நீங்க இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. அப்பதான் நான் இப்படி ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய வீடியோஸை வந்து உங்களால பார்க்க முடியும். இப்பவே நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி JK Squaredல வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.